மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற பகுதியாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. திடீரென்று தன்னிச்சையாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை வெளிப்படையாக விடுத்திருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அவங்கள பாதுகாக்கிறாங்கிறது ஒருபுறம் வைத்தால் கூட இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதுல பல பேர் செத்து போயிருக்கிறான். செத்து போனவர்களுடைய உடல்களை கூட பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். வேற எந்த படை உள்ள வந்தான் அடிச்சு தாக்கும்னு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய படையே உள்ள போகாம இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, எங்க படையை நாங்க அமைதியாக்கும் வேலைக்கு அனுப்புவோம், உங்க படையை அங்க அனுப்புறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதே நேரத்தில் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் தோல்வி அடைந்ததனுடைய மறுபக்கம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 239வது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பகுதிகளிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் ஒருபுறம் உச்சகட்ட கவலையை தரக்கூடிய சில செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய விதமான செய்திகளும் இன்றைய தினம் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இன்றைய தினத்தோடு இதுவரைக்கும் காசா பகுதிகளிலே 36,379 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அங்கே இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இனப்படுகொலை, இன அழிப்பின் உச்சமாக இது அத்தனையும் பார்க்கப்படுகிற அதே நேரம் 85,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் கேள்விக்குறியாகி இருக்கிறது. கட்டட இடிபாடுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த லிஸ்டை எல்லாம் ஏற்கனவே அவங்க வெளியிட்டு வந்தாங்க. ஆனால் தற்போதைய நிலையில் சில நாட்களாக இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை வெளியிடப்படாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, தொடர்ந்த உச்சகட்ட தாக்குதல்களில் அவற்றை கணக்கிடுவதிலும் சிக்கல் இருக்கிறது. பாலஸ்தீனத்திலே செயல்பட்டு வரக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி செம்பிறை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இதுவரைக்கும் 36 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கிறது. எக்காரணம் கொண்டும் எந்த விதமான யுத்தத்தின் போதும் செம்பிறை சங்கம், செஞ்சிலுவை சங்கம், UNRWA போன்ற அமைப்புகளுடைய உறுப்பினர்கள் கொல்லப்படக்கூடாது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்கிற மிக துல்லியமான சட்டத்திட்டங்கள் இருந்தும் அதையும் மீறி செம்பிறை சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மீதெல்லாம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இதே நேரத்தில் அங்கிருந்து செயல்படக்கூடிய அல் ஜசீராவினுடைய 115க்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்களையும் கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான் காசா பகுதியை பொறுத்தவரையில் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற பகுதியாக மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்க முடியும். இதுதான் காசாவினுடைய வரைபடமாக இருக்கிறது. 41 கிலோமீட்டர்கள் நீளமும் வெறும் 10 கிலோமீட்டர்கள் அகலமும் கொண்ட, ஒரு பக்கம் 10 கிலோமீட்டர், இன்னொரு பக்கம் 14 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பகுதி தான் இந்த காசாவினுடைய பகுதியாக இருக்கிறது. 41 கிலோமீட்டர் 25 மைல்கள் தொலைவை கொண்ட ஒரு பகுதி. இந்த பகுதியில் தான் 25 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நார்த் காசா, காசா சிட்டி, அதே போல நெட்சாரிம் காரிடோர் இருக்கிறது. அதே நேரத்தில் தெய்ரல் பலா, கான் யூனிஸ், ரஃபா, இந்த அனைத்து பகுதிகளிலும் பாரிய யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது. நம்ம ஏற்கனவே நேற்று சொன்னதை போல இந்த பகுதிகளில் எதுவுமே இதுவரைக்கும் இஸ்ரேல்
இஸ்ரேலுடைய முழு கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாது. எல்லா பகுதிகளிலும் சண்டை நடைபெற்று வருகிறது. சண்டை நடைபெற்று வருகிற அதே நேரம் இந்த எல்லா பகுதிகளும் பாரிய அழிவுகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக இந்த காசா என்கிற பகுதியில் 1/3 பகுதி மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலமாக, பூமியாக மாறிவிட்டது என்கிற அறிக்கைகள் இன்றைக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வெறுமனே 41 கிலோமீட்டர்கள் கொண்ட நிலப்பரப்பை கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு 1/3 பகுதி வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியாக மாறிவிடுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்களுக்கு மேற்பட்ட பகுதிகள் வாழ்வதற்கு உரிய இடமாக இல்லை என்பதுதான் அங்கிருந்து வெளிவரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. உலகத்தில் இப்படியான ஒரு அதிர்ச்சிகரமான அழிவை வரலாறு கண்டிருக்கவில்லை என்கிற அளவுக்கு ஒரு சிறிய நிலப்பகுதிக்குள் பாரிய ஒரு சண்டை தொடர்ந்து இடம்பெற்று வருவதை நாம் அத்தனை பேரும் அறிகிறோம். இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான அதிரடி செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை பற்றித்தான் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே பேசிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஜோ பைடன், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் திடீரென்று தன்னிச்சையாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை வெளிப்படையாக விடுத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஈவினிங் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே விரிவாக பேசியிருக்கிறார் பைடன். அந்த உரையில் தான் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது, ஹமாஸினுடைய ப்ரொபோசல்கள், ஏற்கனவே பேசப்பட்ட விவகாரங்களை கொண்டு இந்த யுத்த நிறுத்தம் நடைபெற இருக்கிறது என்கிற செய்தியை ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார். ஜோ பைடனுடைய இந்த தன்னிச்சையான அறிவிப்பு கண்டிப்பாக நெதன்யாகுவுக்கு பலவிதமான சங்கடங்களை உண்டாக்குகிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை. குறிப்பாக நெதன்யாகுவை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பு வெளிவந்ததோடு என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஹமாஸை டிஃபீட் பண்ணாமல், ஹமாஸை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணாமல், அழிக்காமல் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வரமாட்டோம் என்கிறார். இது சர்வதேச அளவிலே இன்றைக்கு ஒரு கேவலமான கண்டனமான நிலையை உண்டாக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, அவரை பொறுத்தவரையில் நெதன்யாகு இந்த யுத்தம் நின்றால் தேர்தலில் தோற்று விடுவார் என்கிற நிலை இருக்கிற காரணத்தினால யுத்தத்தை தொடர நினைக்கிறார். ஆனாலும் ஜோ பைடனே வெளிப்படையாக இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிற காரணத்தினால் அவரால் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி செயல்பட முடியாத நிலை ஏற்படும் என்கிற வாத பிரதிவாதங்களும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, திடீரென்று ஏன் ஜோ பைடனுக்கு இந்த பாசம் என்கிற ஒரு கேள்வி எழலாம். அது பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுவும் திட்டத்தெளிவான வேஷம் என்பதிலே மாற்று கருத்தும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த வாரம் அமெரிக்காவிலே மிக துல்லியமான ஒரு கருத்து கணிப்பீடு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது நவம்பர் மாதம். அந்த தேர்தலுக்கான அதாவது எலெக்ஷன் கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தேர்தல் முறைகள் எல்லாம் சற்று வித்தியாசமானது. அமெரிக்க தேர்தலில் என்ன நடக்கலாம் என்பது தனியாக அலசப்பட வேண்டிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிற அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை ஜோ பைடன் ஒருபுறமும் மறுபுறமாக டொனால்ட் ட்ரம்ப்பும் நடத்தி வருகிறார்கள். இந்த ரெண்டு பேரையும் பொறுத்தவரையில் இஸ்ரேல் தான் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. இஸ்ரேலை அடிப்படையாக கொண்டு இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் வெளியாகி இருக்க கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரபுகள் வாழக்கூடிய பகுதிகளில் 20% குறைவான ஆதரவை தான் ஜோ பைடன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் 80% அதிகமான வாக்குகளை இந்த பகுதிகளில் பெற்றுக்கொண்ட ஆதரவை பெற்றுக்கொண்ட ஜோ பைடன் இப்பொழுது வெறும் 20% குறைவான வாக்குகள் தான் அவருக்கு கிடைக்கும் என்கிற நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது. இது அவருடைய தேர்தலில் பாரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக இன்னும் 7 மாதங்களுக்கு இந்த யுத்தம் தொடர வாய்ப்பு இருக்கிறது என்று இஸ்ரேல் பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லியிருந்தார். அப்படி இந்த யுத்தம் 7 மாதங்களுக்கு தொடருமாக இருந்தால் கண்டிப்பாக தேர்தலில் ஜோ பைடன் தோல்வியை தழுவுவார் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் ஜோ பைடன் பாய்ந்து விழுந்து கொண்டு உடனடியாக யுத்த நிறுத்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார். எது எப்படி போனாலும் இந்த யுத்த நிறுத்த தீர்மானத்தை ஹமாஸ் வரவேற்றிருக்கிறது. ஹமாஸ் ஆல்ரெடி இந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களே அறிவிச்சிருந்தாங்க. அதை மீறித்தான் ரஃபா மீதான தாக்குதலை நெதன்யாகு தொடர்ந்திருந்தார் என்கிற நிலையில் இந்த ப்ரொபோசலை வரவேற்றிருக்கக்கூடிய ஹமாஸ் இது இந்த
ப்ரொபோசல் நடைமுறைக்கு வர வேண்டும், இதில் இருக்கக்கூடிய எதையும் மாற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த ப்ரொபோசல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விவகாரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தம் 6 வாரங்களுக்கு முதல் கட்டமாக நீடிக்கும் என்கிறார் ஜோ பைடன். 6 வாரங்கள் நீடிக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் கட்டம் கட்டமாக வெளியேற வேண்டும். இதே நேரத்தில் இஸ்ரேல் சார்பாக இஸ்ரேலுடைய ஆட்களை ஹமாஸ் கைது செய்து வைத்திருக்கிறது. அதற்கு ஈடாக பாலஸ்தீன மக்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். இந்த 6 வார காலங்களுக்குள்ளாக பாலஸ்தீன போராட்ட இயக்கங்கள் சார்பாக விடுதலை செய்யப்படுகிறவர்கள் அமெரிக்கர்களாக இருப்பார்கள் என்பதும் இந்த ப்ரொபோசல்ல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அமெரிக்கர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு அதாவது அமெரிக்க இஸ்ரேல் குடியுரிமை பெற்றவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏன்னா அவங்க தான் அந்த தேர்தலில் பெரிய சங்கடத்தை உண்டாக்க போறவங்க. அதனால அவர்கள் முதல் கட்டமாக விடுதலை செய்யப்படுகிற அதே நேரத்தில் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். குறிப்பாக 600 ட்ரக்குகள் ஒரு நாளைக்கு காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். இப்படி அனுமதிக்கப்படுகிற நேரத்தில் தான் இந்த ப்ரொபோசல் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. ஜோ பைடனுடைய இந்த அறிவித்தலை தொடர்ந்து இந்த ப்ரொபோசலுடைய நகல் உடனடியாக ஹமாஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் 6 வாரம் 6 வீக் இந்த நடைமுறை முடிவுற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு 2ஆம் கட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தம் என்பது எஞ்சி இருக்கிற அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கும். அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக வெளியேற வேண்டும் என்கிற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் நடைமுறையில் இருக்கிற நேரமெல்லாம் போர் நிறுத்தம் நிரந்தரமாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்கிற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக 3ஆம் கட்டமாக காசாவுக்கான புனரமைப்பு திட்டங்கள், அதே நேரத்தில் காசாவை மீண்டும் வலுப்படுத்துகிற திட்டங்கள், காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்திற்கான தனியான அரசாங்கம் உள்ளிட்ட செயல்பாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில் அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இந்த 3ஆம் கட்டத்தில் தான் ஏற்கனவே காசாவில் செத்து போயிருக்கிற இஸ்ரேலியர்களுடைய உடல் பாகங்கள் அவர்களிடத்தில் கையளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நீங்க ஆச்சரியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டா, ஒரு இராணுவமாக ஹமாஸ் எதையெல்லாம் செய்கிறது என்று நம்ம ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக கொடூரமான ஒரு இராணுவத்தோடு சண்டையிடுகிறார்கள். அந்த இராணுவத்துக்கு துணையாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் வந்து நிற்கிறது. இப்படி பட்டு பயங்கரமான யுத்தமாக இது மாறியிருந்தும் அவர்கள் தங்களுடைய மக்களை பாதுகாக்கவும் வேண்டும், தங்கள் மக்களுக்காக இஸ்ரேலோடு பாரிய யுத்தத்தை எதிர்கொள்ளவும் வேண்டும், அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு உள்ளிட்ட உதவிகளை செய்யவும் வேண்டும் என அவங்க தான் அரசாங்கமே. ஹமாஸ் தான் அரசாங்கமாக அவங்க மக்களை கைவிட்ட முடியாது. இவ்வளவு வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அவங்கள பாதுகாக்கிறாங்கிறது ஒருபுறம் வைத்தால் கூட இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதுல பல பேர் செத்து போயிருக்கிறான். செத்து போனவர்களுடைய உடல்களை கூட பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். தங்களுடைய மக்களுக்கு எதிரான இவ்வளவு பெரிய வார்ல எதிரி படை சார்பானவர்களுடைய செத்து போனவர்களுடைய உடல்களை பங்கர்களுக்குள்ள வைத்து பாதுகாக்கிற அளவுக்கு ஹமாஸினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் பைடனுடைய இந்த ப்ரொபோசல், பைடன் அறிவித்திருக்கக்கூடிய இந்த யுத்த நிறுத்த கோரிக்கை என்பது தற்போது பிளவுபட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி போனாலும் பைடனுடைய இந்த முன்மொழிவை இதுவரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவிக்கவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் அறிவிக்காமல் இருக்கவும் முடியாது என்கிற நிர்பந்தம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் அல் ஜசீராவில் ஒரு முக்கியமான வீடியோ ஒளிபரப்பாகி இருந்தது. அந்த வீடியோவில் கலந்துகிட்டவர் யாருன்னு கேட்டா முஸ்தபா பர்கௌத்தி. இந்த முஸ்தபா பர்கௌத்தி யாருன்னு கேட்டா பாலஸ்தீன முன்னாள் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருந்தவர். அந்த முஸ்தபா பர்கௌத்தி இன்றைக்கு கலந்து கொண்டு பேசுகிற நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தார். அது என்ன செய்தி அவர் சொல்றாருன்னு கேட்டா, பைடனுடைய முன்மொழிவு காசா மீதான இஸ்ரேலுடைய போருடைய தோல்வியை வெளிப்படுத்துகிறது.
வெளிப்படையாக காட்டியிருக்கிறது என்கிறார். ஏன்னா நாங்கள் ஹமாஸை அழிப்போம், ஹமாஸை அழிச்சிட்டு எங்கள் ஆக்களை மொத்தமாக தூக்கிட்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தவர்கள் பொதுமக்களை கொன்று ஒழித்ததை தவிர, அங்கிருக்கக்கூடிய கட்டிடங்களை அழித்ததை தவிர, அங்கிருக்கக்கூடிய வளங்களை நாசமாக்கியதை தவிர வேறு எதையும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது என்பது மட்டுமல்லாமல், இப்பொழுது பைடனாக கீழிறங்கி வந்து இந்த யுத்த நிறுத்த ப்ரொபோசலை முன்மொழிவதனூடாக இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் இந்த யுத்தத்திலே தோல்வி அடைந்திருக்கிறது. பாலஸ்தீனத்திலே செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ் உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய எதிர்ப்பு போராளிகளை ஒழிக்க முடியாது என்பதை அவர்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் முஸ்தபா பர்கௌத்தி. அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உள்ள வந்து பணைய கைதிகளை அடிச்சு தூக்கிட்டு போவோம்னு சொன்னாங்க, யுத்தம் பண்ணுவோம், எங்க பணைய கைதிகளை நாங்க மீட்டெடுத்துட்டு போவோம்னு சொல்லித்தான் வந்தாங்களே தவிர, இப்பொழுது ஆனா என்ன நிலைமை நடக்க போகுதுன்னா, கைதிகள் பரிமாற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். கைதிகள் பரிமாற்றம் தானா, எதுக்குடா யுத்தம் பண்ணணும்னு கேட்கிறாரு. கைதிகளை பரிமாற்றம் பண்ணி ஆட்களை மீட்டுட்டு போவேன்னா நீ இவ்வளவு பேரை கொண்டிருக்கவே தேவையில்லை, இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணிருக்கவே தேவையில்லை, நீ ஹமாஸ் அழிக்க போறேன்னு தான் உள்ள வந்த. ஹமாஸ் அழிச்சிட்டு எங்க ஆக்களை நாங்க மீட்டுட்டு போவோம், நீங்க ஒருவரை கூட உங்களால் மீட்டுக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஓரிலே தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் என்பது மட்டுமல்லாமல், பைடனுடைய இந்த அறிவிப்பு நெத்தனியாஹுக்கு பெரியதொரு இழுக்காக தோல்வியாக அமையும் என்றும் சொல்கிறார் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக பாலஸ்தீனத்திலே செயல்பட்டு வந்த முஸ்தபா பர்கௌத்தி அவர்கள். இன்றைக்கு அல் ஜசீரா இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், இந்த சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தார் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்ரேலுக்குள்ள நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளில் ஒன்றுதான். இந்த ஆர்ப்பாட்டம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹமாஸிடம் பிணைய கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் கலந்து கொள்ளுகிற ஆர்ப்பாட்டம் இது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்கள் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மீண்டும் நம்முடைய தலைமைகள் நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது, இஸ்ரேல் மீண்டும் எங்களை ஏமாற்றிவிடக் கூடாது, அதே நேரத்தில் அனைவரின் பார்வையும் ஹமாஸ் பக்கமே இருக்க வேண்டும், ஹமாஸ் சொன்னதை செய்ய வேண்டும், அதே நேரம் இஸ்ரேலும் எங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய குடும்பத்தார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அவர்கள் நாளை நடைபெறக்கூடிய நெசட்டுடைய நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார்கள். இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த விவாதத்தில் இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது பேசப்பட இருக்கிறது. எனவே இதை மறுத்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த ரொம்ப ஹீட்டான நேரத்தில் ரொம்ப கடுமையான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று வரும்போது இடையில எவனாவது ஒருத்தன் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ரொம்ப சீரியஸாக இருப்போம். அந்த சீரியஸாக இருக்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஜனாசா வீடாக இருக்கும், அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அடுத்த ஜனாதிபதி யார் வருவா, அடுத்த தேர்தல் என்ன நடக்கும், இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் கேட்டால், இவர் தான் இந்தோனேஷியாவினுடைய புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார் பிரபோவா சுபியாண்டோ என்கிறவர் தான் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆள் வந்து தூக்கத்தில் இருந்தாரா அல்லது தூங்காமலே இருந்தாரா என்பது தெரியல. திடீர்னு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்க பாலஸ்தீனத்தில் கொண்டு வரப்பட இருக்கிற பைடனுடைய இந்த சமாதான உடன்படிக்கையை வரவேற்கிற அதே நேரத்தில் பைடன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக அமைதி காக்கும் பணிக்கு எங்கள் இராணுவத்தையும் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆள் பேசி இருக்கிறாரு. இதை பார்க்கும் போதே நான் நினைச்சேன், இந்த ஆளுக்கும் காசாவுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஏதோ வகையில் எப்படியோ ஜனாதிபதியாக வந்துட்டாரு, பிரதமராக வந்துட்டார் போலங்கிற மாதிரி யோசிச்சேன். காரணம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு நிலை இருக்கும்னு சொல்லி சொன்னால் இவ்வளோ யுத்தம் நடக்கவே தேவையில்லை. அமைதி காக்கும் படையின் அரபு நாட்டுகளில் படையே கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கே ஹமாஸ் ஒத்துக்கொள்ளலை. இந்த வேற எந்த படை உள்ள வந்தாலும் அடிச்சு தாக்கும்னு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய படையே உள்ள போகாமல் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டால், எங்க படையை நாங்கள் அமைதி காக்கும் வேலைக்கு அனுப்புவோம், உங்க படையை அங்கே அனுப்புறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது, அங்கே அமைதி காக்கிறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. அந்த நாட்டை ஆளுகிற ஹமாஸ் தான் அவர்களுடைய அமைதி காக்கும் படையாக இருக்கிறார்கள். அதை ஒருபோதும் அவர்கள் இந்த மாதிரியான நிபந்தனைகளை ஒப்புக்கொள்வதே இல்லை.
ஆனால் எதுக்கு இந்த ஆள் வந்து இப்படி பேசினான்னு தெரியல, சம்மந்தம் இல்லாமல் இப்படி ஒரு கருத்தை இவர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இனிமேல் தான் அந்த செய்திகளை எல்லாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இஸ்ரேல் காசாவினுடைய பல பகுதிகளை நாங்கள் பிடிச்சிட்டோம்னு ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் நம்ம நேற்றும் தெளிவாக சொல்லியிருந்தோம், எந்த ஒரு பகுதிகளையும் இஸ்ரேல் மொத்தமாக இது எங்க கண்ட்ரோலில் இருக்கிறது என்று சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், முழு பகுதிகளிலையும் யுத்தம் நடைபெறுகிறதே தவிர எந்த ஒரு பகுதியையும் தனியாக இஸ்ரேல் கைப்பற்றவில்லை. கைப்பற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம், அதாவது பல இடங்களில் இருந்து, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து நார்த் காசாவை நாங்கள் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நார்த் காசாவை கைப்பற்றிட்டோம்னு தான் சொன்னாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காசாவினுடைய வரைபடத்தில் இங்கே இருக்கக்கூடியது நார்த் காசா. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த நார்த் காசா, இது காசா சிட்டி. இந்த பகுதி தான் வடக்கு பகுதிகளில் மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதிகளை தான் ஆரம்பத்திலே நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த பகுதிகளில் தான் தற்போது தாக்குதல் உச்சம் தொட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் ரஃபாவில் அதிகமாக நடைபெறுகிறது. ஆனால் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் இடையிலான சண்டை அதிகமாக எங்க நடக்குதுன்னு கேட்டால் இங்கே தான் நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளுக்குள்ள நுழையும் போது, காசாவுக்குள்ள நுழையும் போது நார்த் காசா வழியாக, இந்த வழியாகத்தான் உள்ளே நுழைஞ்சாங்க. இந்த வழியாக உள்ளே நுழைந்தாலும் அவர்களுடைய தரைப்படையுடனான சண்டை அகோரமாக மாறி இருக்கிறது காசாவினுடைய வடக்கு பகுதிகளில். அப்படி இருக்கும்போது தான் ஜபாலியாவை விட்டு மொத்தமாக அவங்க வெளியேறி இருந்தாங்க. அதுக்குரிய காரணத்தை இன்றைக்கு ஹமாஸ் அழகாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் தல் அல் சர்தார் பகுதிகளில் இருந்தும், பைத் ஹனூன் பகுதிகளில் இருந்தும், பைத் லாகியா பகுதிகளில் இருந்தும், நார்த் காசாவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேல் வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவங்க ஜபாலியா பகுதிகளில் இருந்து படுதோல்வி அடைந்து ஒவ்வொரு நாளும் 300க்கும் மேற்பட்ட அவர்களுடைய படையினரை இழந்து, பல டேங்குகளை இழந்து அடி வாங்கி வெளியேறி இருந்த அதே நேரம் இன்றைய நாளும் இப்படி வெளியேறி இருக்கிறார்கள். நன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ரஃபா பகுதிகளில் கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துகிறது. கடந்த 3 நாட்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதான அநியாய தாக்குதல்களை கொடூரமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே சண்டை பிடிக்கக்கூடிய வகையிலேயே நார்த் காசாவிலும் கடுமையான சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள். ஏன்னா அவங்களை பொறுத்தவரையில் ரஃபா மட்டுமில்லை, முழு காசாவையும் தங்களுடைய கண்ட்ரோலில் வைக்க வேண்டிய கட்டாயம் ஹமாஸுக்கு இருக்கிறது. அதனால் தான் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் 610வது பட்டாலியன் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய 610வது பட்டாலியன் மொத்தமாக அழிவை சந்தித்திருக்கிறது. நஹால் பிரிகேடினுடைய பெரும்பாலான பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது ஹாரெட்ஸ் உள்ளிட்ட அவர்களுடைய பத்திரிகை செய்திகளே. அதே நேரத்தில் கோலான் படைப்பிரிவு ஆல்ரெடி காசாவை விட்டு மொத்தமாகவே வெளியேறி விட்டார்கள் என்கிற செய்திகள் நமக்கு தெரியும். அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாங்க. இந்த கோலான் படைப்பிரிவு தான் 1965களுக்கு பிற்பட்ட பகுதிகளில் 6 நாள் போர்ல அரபு நாடுகளோடு ஒண்டிக்கொண்டு நின்று வெற்றி பெற்ற படையாக சொல்லப்படுகிற படை. அந்த படைப்பிரிவில் அந்த யுத்தத்தை கூட நம்ம தனியாக பேச வேண்டியிருக்குது. 6 அரபு நாடுகள் தோல்வி உற்றது. மிகப்பெரிய தோல்வி என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த தோல்விக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணியில் எகிப்தினுடைய அன்றைய ஆட்சியாளர்கள், மற்ற ஆட்சியாளர்களுடைய கிறுக்குத்தனங்கள், அவர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்ய போனது என்பது போன்றவைகள் இருக்கிறது. அது தனியாக பேசப்பட வேண்டியது. ஆனாலும் அன்றைக்கு இஸ்ரேலுக்கு வெற்றியை பெற்று தந்த கோலான் படைப்பிரிவு தற்போது ஹமாசுடனான இந்த யுத்தத்திலே தோல்வியை தழுவி மொத்தமாக வெளியேறி இருக்கிறார்கள். நஹால் படைப்பிரிவு மொத்தமாக பல பிரிகேட்ஸுகளை இழந்திருக்கிறார்கள். 610வது பட்டாலியன் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. பின்னாடி வீடியோக்களை நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா,
ரஃபா பகுதிகளில் ஊடுருவக்கூடிய எதிரி இராணுவத்தின் மீது நாங்கள் தொடர்ந்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை சரமாரியாக ஏவி கொண்டிருக்கிறோம் என்கிறார்கள். அதனுடைய வீடியோக்களையும் அல் அக்ஸா தியாகிகள் படைப்பிரிவு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா ரஃபாவுக்குள்ள நுழைய விடாமல் ரஃபாவில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலை புரிஞ்சுக்கிறங்க. ட்ரோன் அட்டாக் நடைபெற்று வருகிறது. வான்வழி தாக்குதலை தான் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. தரைவழி தாக்குதலாக அவர்களை உள்ளே நுழைய விடாமல் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அப்துல் காதர் அல் ஹுசைனி படைப்பிரிவு களத்திற்கு வந்திருக்கிறது. இவர் அங்கே யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஒரு ஷஹீதாக இருக்கிறார். அவருடைய பெயரிலே உருவாக்கப்பட்ட தியாகி அப்துல் காதர் அல் ஹுசைனி படைப்பிரிவும் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறது. அப்துல் காதர் அல் ஹுசைனி படைப்பிரிவும் அதே போன்று அல் அக்ஸா தியாகிகள் படையணியும் சேர்ந்து ஜிக்கீம் தளத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் டிபிஜி வகையான ஷெல் தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய சிறப்பு படைப்பிரிவின் மீது காசாவில் இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் சரமாரியாக நடத்தி இருக்கிறார்கள். இதிலே அல் தகாதும் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி தான் ஜபாலியா பகுதிகளுடைய தோல்வியினுடைய மறுபக்கம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் தோல்வி அடைந்ததனுடைய மறுபக்கம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஜபாலியாவில் 20 நாட்கள் நடைபெற்று வந்த கடுமையான சண்டையில் சுமார் 341 பயங்கரமான தாக்குதல்களை ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்தியதாக வார் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ISW CTP ஆகிய அமைப்புகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அமைப்புகள் இது. அந்த அமைப்புகளை இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 341 பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற ஜபாலியா பகுதிகளில் காசா வரலாற்றில் இந்த அதாவது 7 மாதங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுதான் உச்சகட்ட தாக்குதலாகவும் பேசப்படுகிற அதே நேரத்தில் இந்த காசாவுக்குள்ள எதிரிப்படைகள் ஜபாலியா பகுதிகளை கைப்பற்றி விடாமல் கடுமையான சண்டையில் ஈடுபட்ட இஸ்ரேலி அதாவது ஹமாஸினுடைய படைப்பிரிவு ஜபாலியா பகுதியை பலப்படுத்தப்பட்ட ஒரு போர் வளாகமாகவே பாதுகாத்து விட்டார்கள். அதனால் தான் ஜபாலியாவிலிருந்து வெளியேறி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வார் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஹமாஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக துல்லியமான ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எப்படி ஜபாலியாவில் அவங்க ஜெயிச்சாங்க என்பதற்கும் எப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை உள்ளே இழுத்து அழிக்கிறாங்க என்பதற்குமான ஒரு வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். செய்தியை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நாங்கள் பல விதங்களில் ட்ரை பண்ணி எங்களுடைய குகைகளுக்குள் எங்களுடைய பதுங்கு குழிகளுக்குள் இழுக்கிறோம். என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது ஏமாற்றி உள்ள அவங்க இருக்கிற உள்ள போன அவங்களை அழிச்சிடலாம் என்கிற எண்ணத்தை உண்டாக்கி இஸ்ரேல் ராணுவத்தை நாங்கள் உள்ளே எடுப்போம். அப்படி உள்ளே எடுக்கிற நேரத்தில் ஒரு படைப்பிரிவு உள்ளே நுழைந்த படைப்பிரிவை கண்காணிப்பதற்காக அவங்க ட்ரோன்களையும் அனுப்பி இருந்தார்கள். ட்ரோனை வந்து குகைக்குள்ள அனுப்புறாங்க. குகைக்குள்ள அனுப்பும் போது கீழே இருக்கக்கூடிய பங்கருக்குள்ள அனுப்புறாங்க. பங்கருக்கு அனுப்பும் போது ட்ரோன்ல சிக்காம அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் மறைந்து கொள்கிறார்கள். குகைக்குள்ள அனுப்பும் போது குகையில் எங்க மறையணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கரெக்டா மறைஞ்சிடுறாங்க. மட்டுமல்லாம அந்த ட்ரோனால எங்கெங்க இவங்க தாக்குதலுக்குரிய ஆயுதங்களை நிறுவி இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கிறது. உள்ள ட்ரோன் வருகிறது. வந்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உடனடியாக அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் சுரங்கப்பாதைகளுக்குள் வந்த அந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அந்த அட்டாக்கிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். மட்டுமல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பங்கருடைய வாசல் இருக்குதா இல்லையா, வாசலை வெடிக்க வச்சு மூடிடுறாங்க. வாசலை வெடிக்க வச்சு மூடிட்டா உள்ள வந்தவன் கொல்லப்படலைன்னா கூட வெளியே போக முடியாது. எனவே அவர்களிடம் சிக்கத்தான் வேண்டி வரும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களை கைது செய்கிறோம், அவர்களோடு சண்டையிடுகிறோம். இப்படித்தான் அங்கே தாக்குதல்கள் நடைபெறுகிறது. ஜபாலியாவில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய அடிப்படையாக இதுதான் மாறி இருந்தது. இந்த நடவடிக்கைகள் ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை நாங்கள் கொன்றது மட்டுமல்லாமல் பல பேரை காயப்படுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமான ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டு
வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நீங்க இஸ்ரேலுடைய அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் நம்பாதீங்க, அவங்க உங்களை ஏமாத்துறாங்க என்று கூறி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோவை அல் ஜசீராவில் நீங்க மிக துல்லியமாக தெளிவாகவே பார்க்க முடியும். எப்படி அவர்கள் ஆட்களை உள்ளே எடுத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அவங்களுடைய பங்கருக்குள்ள போகிற காட்சிகள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பங்கருக்குள்ள போகுது. அதை இவங்க கேமரா வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்க. இது இஸ்ரேல் ராணுவம் பங்கருக்குள்ள போற காட்சி. அதை கேமரா வச்சு வீடியோ. அவனுக்கு பின்னாடி கேமரா இருக்கிறது கூட தெரியல. நாங்க பெரிய ராணுவம், நாங்க முன்னாடி போனாலும் தெரியும் பின்னாடி போனாலும் தெரியும்ங்கறாங்க. இங்க மேல புல்டோசர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அவங்க காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள ராணுவம் மாட்டிக்கொண்ட காட்சிகளையும் காட்டுறாங்க. இங்க பாருங்க அந்த சுரங்கப்பாதை, அந்த சுரங்கப்பாதைக்குள்ள அவங்க நுழையிற நேரத்தில் அவங்களை எப்படி அவங்க மடக்குறாங்க என்கிற காட்சிகளை தான் உள்ளே அவர்கள் செட் பண்ணி கேமரா போட்டு வீடியோ எடுத்திருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய அந்த வாசல், அவர்கள் எப்படி அவர்களை உள்ளே இழுக்கிறார்கள், எப்படி அழிக்கிறார்கள் என்பது துல்லியமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. இது ரியலாக நடந்த ஒரு சண்டையை அவர்கள் வீடியோவாக எடுத்து இஸ்ரேலிய மக்களுக்காக வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சண்டைகளில் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் அவர்களுடைய அந்த வெப்பன்ஸ்களை கொளுகிட்டு போறது கிட்டத்தட்ட ஒரு 3 தொப்பிகள் இவர்களை இருக்குது. 3 தொப்பினா 3 பேர் உள்ள மாட்டிருப்பான் அர்த்தம். நீங்க உங்க ஆக்களை நம்பாதீங்க, உங்களை அவங்க ஏமாத்துறாங்க என்கிற செய்திகளை அவர்கள் மொத்தமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக் என்பது இன்றைக்கு பட்டு பயங்கரமாக மாறி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய நகரங்களுக்குள் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களால் பற்றி எறியக்கூடிய இஸ்ரேலிய நகரங்களுடைய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காட்சிகளை நீங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளவு அழிவுகளை அவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே இந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கக்கூடிய 769வது படைப்பிரிவினுடைய தலைமையகத்தை மொத்தமாகவே அழித்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வீடியோக்களாகவும் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இது இஸ்ரேலுடைய 769வது படைப்பிரிவின் தலைமையகம் அமைந்திருந்த இடம். இந்த இடம் கிரியாத் ஷமோனா பகுதிகளில் இருக்கிறது. அந்த பகுதிகள் மீது இன்றைக்கு புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணை தாக்குதல்களில் அவர்களுடைய தலைமையகம் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக தலைமையகம் இருந்த இடம் மாறியே பார்க்க முடியாது, அந்த அளவுக்குண்டான அழிவுகள் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் மொத்தமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் லெபனானுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நபாதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல் காஷிஃபா நகரத்தில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம், நார்மல் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விமானத்தையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம், ஹேர்ம்ஸ் 900 வகையை சேர்ந்த விமானத்தை தான் அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த விமானத்தினுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. 8.3 மீட்டர் உயரமுடிய ஒரு பாரிய விமானம் இது. இந்த விமானத்தை நீங்க பாருங்க, இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானம். இந்த விமானம் கிட்டத்தட்ட 30,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடிய விமானம் என்று சொல்லப்படுகிறது. 350 கிலோகிராம் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஒரு விமானம். 30,000 அடி உயரத்தில் நின்று கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை துல்லியமாக படம் பிடித்து தாக்குதல் நடத்தக்கூடிய விமானமாக இருக்கிறது. இந்த விமானத்தை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விமானம் பல மில்லியன் US$ பெறுமதியான இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்களிலேயே ஆக பெறுமதி வாய்ந்த விமானமாக சொல்லப்படக்கூடியதுதான் இந்த ஹேர்ம்ஸ் 900 வகை விமானங்களாக இருக்கிறது. அந்த விமானத்தை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் இந்த வகையிலான விமானங்கள் 4 விமானங்களை ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த விமானம் 30,000 அடி உயரத்தில் பறக்கும். அந்த 30,000 அடி உயரத்தில் பறப்பதை கீழே இருந்து கரெக்டா துல்லியமாக ஏவுகணை தாக்குதலூடாக அழித்திருக்கிறார்கள். அது மிக துல்லியமான தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடைய வரலாற்றில் இந்த மாதிரி அடியெல்லாம் சாதாரணமான அடி கிடையாது. அப்படி ஒரு பயங்கரமான தாக்குதலை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி
அவர்களுடைய படுபயங்கரமான ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த ஹேம்ஸ் 900 வகை ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ரொம்ப பெருமதியான விமானம். அது சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கீங்க. நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. ஆளில்லா விமானம் 30,000 அடி உயரத்திலிருந்து சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாக இருக்கீங்க. நீங்க பார்க்கலாம். பத்தி எரிஞ்சுக்கிட்டு கீழே விழுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலுடைய விமானம் இன்றைக்கு படுபயங்கரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவராக இருக்கிற செயலாளராக இருக்கிற ஹசன் நசுருல்லா அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய பல நகரங்கள் எங்கள் கைவசம் இருக்கிறது. அவங்க மொத்தமாக அபிஷியலாக நாங்கள் பிடிச்சிட்டோம்ங்கிறத அவங்க அறிவிக்கல. ஆனால் எங்கள் கைவசம் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுது நினைத்தாலும் அதை எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் என்பதை அவர் அறிவித்திருக்கிறார். ஏன் கண்ட்ரோல் பண்ணாம, அதாவது இஸ்ரேலை உள்ள நுழைய விடாம வச்சிருக்கிறாங்க. இதே நேரத்தில் நாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறோம் என்று சொல்லியும் அறிவிக்காமல் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று தெரியல. சில நேரம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இப்படி நாங்கள் இந்த பகுதியெல்லாம் நாங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் என்று அறிவிக்கிறதுனால அது காசாவுக்கு ஏதும் பாதிப்பாக மாறிவிடுமோ என்கிற நிலை எடுக்கிறாங்களா என்று தெரியல. ஆனால் பல பகுதிகளை நாங்கள் எங்க ஆட்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி இன்றைக்கு தெளிவாக ஹசன் நசருல்லா அறிவிச்சிருப்பது மட்டுமல்லாமல் அக்ரி என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்ட 60 ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய ராணுவம் அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் 2 அயன்டோமையே அவங்க அழிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டையில் 2 அயன்டோம் மொத்தமாக இன்றைக்கு கபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மெட்டுல்லா பகுதிகளிலையும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்கள் நடத்தப்படுகிற அதே நேரம் அப்பர் கலீலி பகுதிகளிலையும் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிற தாக்குதலுடைய அழிவுகளுடைய காட்சிகளை தான் நீங்க பார்த்தீங்க. இங்க அவர்கள் நடத்தக்கூடிய இன்னும் சில தாக்குதல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்க பார்க்கலாம், இஸ்ரேலிய ராணுவ வெஹிக்கிள்ஸ் போகிற காட்சிகள். அந்த வெஹிக்கிள்ஸை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இஸ்ரேலுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ் போய் கொண்டிருக்கிறது. அதை நோக்கி இன்றைக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா மிக முக்கியமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வளமையில் நமக்கு தெரியும், கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அபு உபைதா ரொம்ப ஃபேமஸான கேரக்டர். அவர் அந்த அபு உபைதா கஸ்ஸாம் பிரிகேடினுடைய செய்திகளை வெளியிடுவார். அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய செய்திகளை வெளியிடுகிறவராக அறியப்படுகிறவர் அபு ஹம்சா. இவர்தான் அவர். இன்றைக்கு அபு ஹம்சா பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அபு ஹம்சா இன்றைக்கு இஸ்ரேலை ஒட்டி உலக மக்களுக்கு மிக முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதிலே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பாலஸ்தீனத்திற்காக போராடக்கூடிய மாணவர்கள் மற்றும் அமைப்பினருக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கக்கூடிய அபு ஹம்சா அவர்கள் எதிரிகள் காசாவில் அவர்கள் கூறிய எந்த இலக்குகளையும் அடையவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, காசாவில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ஜெயிக்கிறார்களா தோல்வி அடைகிறார்களா என்பதை தீர்மானிக்க வேண்டியது அங்கிருக்கக்கூடிய போராளிகள் தான். அவங்க எங்களால் முடியலை என்று சொல்லிட்டாங்கன்னா முடியலை, எங்களால் முடியும் என்று சொன்னாங்கன்னா அதுதான் நிஜமாக இருக்க போகிறது. ஏன்னா அவங்க தான் களத்தில் நிற்கக்கூடியவங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அபு ஹம்சாவும் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னா, எதிரிகள் சொன்ன எந்த இலக்கையும் அடையவில்லை. அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். நாங்கள் ஹமாஸை அழிக்க போகிறோம். ஹமாஸ்னா அல் குதுஸும் சேர்ந்து தான். நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிக்க போகிறோம், அழிச்சிட்டு ஒட்டுமொத்தமாக எங்கள் பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர போகிறோம்னு தான் உள்ளே போனாங்க. ஹமாஸை அழிக்கவும் இல்லை, பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் இல்லை. தொடர்ந்து பேசும்போது அபு ஹம்சா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், காசா மீதான உங்களுடைய தாக்குதல்களை நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் உங்களுடைய குடியேற்றங்களுக்கு நீங்கள் திரும்பவே முடியாது, அது நடக்கவே நடக்காது என்கிறார். அதாவது வடக்கு காசாவில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். காசா மக்கள் மட்டும் அகதிகளாக வரல,
இஸ்ரேல் மக்களே லட்சக்கணக்கான பேர் அகதிகளாக வெளியேறி இருக்கிறாங்க, அவங்களோட சொந்த ஏரியா விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் அபு ஹம்சா என்ன சொல்றாங்கன்னா, யுத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நீங்க உங்க சொந்த வீடுகளுக்கு திரும்ப முடியாது. எங்க வீடுகளுக்கு நாங்க எப்படி எங்க மக்கள் திரும்ப முடியாம இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் திரும்ப முடியாது என்று சொல்லி இருக்கக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல் குதுஸ் படைப்பிரிவுகள் எதிர்ப்பு பிரிவுகளோடு அங்க இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து காசா அதே நேரத்தில் மேற்கு கரை பகுதிகளில் கடுமையான யுத்தத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். 13 நிமிடங்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோவினுடைய சுருக்கத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி நாங்கள் ஸ்னைப்பர் தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம், அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லுகிற அவர் கடந்த சில வாரங்களில் இதுவரைக்கும் 11 ஆக்கிரமிப்பு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறார். இப்ப இவங்க அதாவது ஹிஸ்புல்லாக்கள் சுட்டு வீழ்த்தினாங்களா இல்லையா, ஆளில்லா விமானம், அந்த மாதிரியான விமானங்கள் 11 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிறது அல் குதுஸ் படைப்பிரிவு. அதே மாதிரி அவங்க தொடர்ந்து சொல்லும்போது ரஃபா, ஜபாலியா, நெட்சாரிம் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய படைகளை நோக்கி தினசரி நாங்கள் டசன் கணக்கான தாக்குதல்களை நடத்தி வருகிறோம் என்கிறார். கடந்த வாரங்களில் பீர்ஷேபா, ஸ்டெடரோத், அதே போன்ற அஸ்கலான் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய பல பகுதிகள் மீதும் நாங்கள் கடுமையான குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய படைப்பிரிவு காசா, லெபனான், சிரியா, மேற்கு கரை பகுதிகளில் பலவிதமான எங்களுடைய பல தியாகிகளை, பல போராட்ட வீரர்களை நாங்கள் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்க இருந்தெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க, எங்க ஆட்களுக்கு எங்க படைகளுக்கு தேவையான ஆட்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறவர் தொடர்ந்து சொல்றாரு, நாங்க இன்னும் நன்றாகவே தெளிவாகவே பலமாகவே இருக்கிறோம் என்கிற நற்செய்தியை எதிரிகளுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அவர் சொல்றார், ஒரு நற்செய்தியை சொல்றேன், அது என்ன நற்செய்தின்னு கேட்டா, நீங்க குறைச்சி மதிப்பிட்டாதிய, நாங்க ரொம்ப பலமா இருக்கிறோம், ரொம்ப தெளிவா இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி மிக தெளிவாக அறிவித்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னும் ஒரு யுத்தத்தை நீங்கள் தொடர நினைத்தால் அது உங்களுக்கு பாரிய அழிவாக வந்து முடியும். பாபில் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய குண்டுகள் மூலமெல்லாம் டசன் கணக்கான வாகனங்களுக்கு நாங்கள் அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கைதிகளை மீட்பதற்கான ஒரே தீர்வு பேச்சுவார்த்தை ஊடாக நீங்கள் சமாதான உடன்படிக்கைக்கு வருவதே தவிர அதை விடுத்துவிட்டு எங்களோடு தொடர்ந்து நீங்கள் சண்டை பிடிக்க நினைத்தால் கண்டிப்பாக உங்களை அழித்தே தீர்வோம் என்கிறார். அல் குதுஸ் பிரிகேடினுடைய, அல் குதுஸ் படையணியினுடைய மிக முக்கியமான ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார். சுதந்திர பாலஸ்தீனம் மிளிர வேண்டும், அதே நேரத்தில் நிரந்தர சமாதானம் கொண்டு வரப்பட வேண்டும். ஜோ பைடனுடைய இந்த அறிக்கை நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான் உலக மக்களுடைய நீதியை, நியாயத்தை, அமைதியை விரும்பக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவை ஒட்டி என்கிற செய்திகளை கவனிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையிலே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், சுதந்திர பாலஸ்தீனம் மிளிர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். தயவு செய்து பள்ளிவாயல்கள் தற்போது செய்யப்பட்டு வருகிற இந்த குனூத்துன் நாசிலா என்கிற இபாதத்தை தொடர்ந்து நடத்தி வாருங்கள். நம்முடைய பிரார்த்தனைகள் தான் அங்கே பல மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை உளமாற புரிந்து கொள்ளுங்கள். பல மாற்றங்கள் நடைபெற்று வருவதை கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்களுடைய தாக்குதல்கள், அவர்களுடைய எதிர்த்தாக்குதல்கள், அவர்களுடைய பின்வாங்குதல்கள் என்றெல்லாம் பலவிதமான சம்பவங்கள் அங்கே நடைபெற்று வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை கூறி முடித்துக் கொள்வதோடு, ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளையும் எடுத்துக்கொள்கிறேன். எதிர்வருகிற ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நமக்கெல்லாம் தெரியும், குர்பானி ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். நபி வழி அடிப்படையில் குர்பானி கொடுத்து மக்களுடைய பசியாற்ற விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி இலக்கத்தை வாட்ஸ்அப் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு குர்பானி பங்கினுடைய விலை 37,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் உங்களால் முடிந்த பங்களிப்புகளை வழங்கி உதவுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.